இதை பார்த்தால் பணம் மிச்சம். ஆமா. அதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஜிஎஸ்டி. குட் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். வரின்னு சொன்னாலே நமக்கு கொஞ்சம் வலிக்கும். கடைகள்ல அந்த வரியை கட்டிட்டு அதோட சோகத்தையும் கூட்டிட்டு நம்ம வெளியில வந்திருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம பல வரிகளை கட்டிக்கிட்டு இருந்தோம். என்னென்ன வரின்னு பாத்தீங்கன்னா வாட் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், பர்ச்சேஸ் டாக்ஸ்ன்னு சொல்லி 17 வரிகளை நம்ம கட்டிக்கிட்டு இருந்தோம். அதாவது வரி குதிரையில இருக்கிற வரிகளை விட நம்ம பார்த்த வரிகள் அதிகமா இருந்தது. இப்ப அந்த 17 வரிகளையும் ஒரு மிக்சியில போட்டு அடிச்சு குலுக்கி ஒரே வரியா கொண்டு வரப்பட்டதுதான் ஜிஎஸ்டி. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு வரி இருக்கும். ஆமா, ஒரே பொருளை எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு வரியா இருக்கும், பாண்டிச்சேரியில ஒரு வரியா இருக்கும், ஆந்திரால ஒரு வரியா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு வரியா இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஒரே நாடு ஒரே வரி அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ஜிஎஸ்டி. இது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வியாபாரிகள்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு, எந்த ஸ்டேட்ல என்னென்ன அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. இப்ப ஜிஎஸ்டிங்கிறது நம்ம நாட்டுக்கு மட்டுமானு பாத்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது ஏற்கனவே வெளிநாடுகள்ல இருந்த ஒரு விஷயத்தான் நம்ம நாட்டுல கொண்டு வந்திருக்கோம். 1986லயே நியூசிலாந்து நாடு அங்க கொண்டு வந்தாங்க. அப்புறம் 1994ல சிங்கப்பூர்ல கொண்டு வந்தாங்க. 2000த்துல ஆஸ்திரேலியா அறிமுகப்படுத்தினாங்க. அது போல கனடா, பிரேசில் இந்த நாட்டுல எல்லாம் கூட இந்த வரி இருக்கு. சரி, அதுக்கு என்னங்கிறீங்களா? அதுக்கு ஒண்ணும் இல்லை. சில பேர் இல்லாத ஜிஎஸ்டியை இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட எல்லாம் காசை புடுங்குறாங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட யார்கிட்ட வேலையை காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம காலரை தூக்கி விட்டுக்கலாம். அதுக்காக தான் இந்த விஷயம். 2 வழிகள்ல ஜிஎஸ்டின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். சில வியாபாரிகளுக்கு கஸ்டமரை பார்த்தா கறவை மாடு மாதிரியே தெரியும், எவ்வளவு வேணா கறக்கலான்ட்டு. அதுக்காக தான் இப்ப நம்ம அதை பத்தி பேச போறோம். நீங்க இப்போ ஒரு கடையில போய் ஒரு சூட்கேஸ் வாங்குறீங்கன்னு வைங்க, அதுல 2000 ரூபான்னு போட்டிருக்கோம். ஆனா பில்லு போடுறப்ப அதுல 2000 ரூபானா எம்ஆர்பி 2000 ரூபாய். அந்த வரி ரொம்ப முக்கியம். எம்ஆர்பி, மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ், அந்த வரி தான் ரொம்ப முக்கியம். ஆனா பில்லுல பாத்தீங்கன்னா அந்த எம்ஆர்பியோட ஜிஎஸ்டி போட்டிருந்தா இந்த ஜிஎஸ்டியை நீங்க கிளைம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம கேட்கலாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது பேர் மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ். அந்த உற்பத்தி செலவு, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், டீலர் கமிஷன், அதுக்கப்புறம் கடைக்காரங்களோட கமிஷன், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்ந்தது தான் அது பேர் எம்ஆர்பி. அதனால எம்ஆர்பினா எம்ஆர்பியை தான் வாங்கணும், ஜிஎஸ்டியை அவங்க வாங்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம தாராளமா அதை கேட்கலாம். 2வது பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா வெட்டுன்னு வெட்டுங்க, கேட்கறதெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. ஆனா நீங்க கேட்காத ஒன்னையும் கொண்டாந்து கொடுப்பாங்க. அதுதான் பில்லு. நமக்கு பிடிக்காட்டாலும் நம்ம அதை செலுத்தி தான் ஆகணும். அதுல சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு போட்டிருப்பாங்க 2ஆ பிரிச்சு. அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு பேரு. நீங்க அந்த பில்லோட கால்ல இருந்து தலை வரையும் அப்படியே மேல போய் குறுன்னு பார்க்கணும். எதுக்கு அப்படின்னா அவங்க ஜிஎஸ்டி போட்டுறதெல்லாம் ஓகே தான், ஆனா ஜிஎஸ்டி நம்பர் வாங்கியிருக்கீங்களான்னு பார்க்கணும். பல ஹோட்டல்ல அல்லது சில ஹோட்டல்ல அந்த ஜிஎஸ்டி நம்பரே வாங்காம ஜிஎஸ்டின்னு போட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா நீ ஜிஎஸ்டியே வாங்கல, அப்புறம் எப்படி நீ கிளைம் பண்ணலான்னு சொல்லி தாராளமா நீங்க கேட்கலாம். இல்ல சார் நாங்க மறந்துட்டோம், பில்லு அடிக்க மறந்துட்டோம், ஆனா உள்ள ஜிஎஸ்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இப்படி அவங்க ஜிஎஸ்டியை கொண்டாந்து காட்டினாலும் சரி, அல்ல பில்லுல நீங்க அவங்க கொடுத்த பில்லுலயே ஜிஎஸ்டி நம்பர் இருந்தாலும் சரி, எதை பத்தியும் கண்டுக்க வேணாம். உங்க போனை அப்படியே தூக்கி போட்டு கேட்ச் பிடிங்க. ஸ்டைலா கேட்ச் பிடிச்சி www.gst.gov.in, அதாவது www.gst.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போக, அதுல கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஜிஎஸ்டி நம்பரை அது உள்ள போட்டு இன்புட் பண்ணுங்க. அதுல ரெகுலர் ஜிஎஸ்டின்னு வந்திருந்தா கண்ணை மூடிட்டு நீங்க ஜிஎஸ்டியை கொடுத்துடலாம். ஆனா காம்போசிஷன் ஜிஎஸ்டின்னு வந்தா நீங்க அவங்க மேல கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டு காசையே கலந்துடலாம். அது என்னப்பா ரெகுலர் ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஜிஎஸ்டின்னு கேக்குறீங்க, அதானே? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். இப்போ ஒரு பொம்மை கம்பெனி இருக்குன்னு வைங்களேன், அவங்க காம்போசிஷன் ஜிஎஸ்டியில பதிவு பண்ணியிருந்தா 1% வரி மட்டும் கட்டினா போதும். ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு உத்தரவுனா அவங்க நம்மள மாதிரி மக்கள் கிட்ட ஜிஎஸ்டி வசூல் பண்ண கூடாது.
அதே நேரத்தில் ரெகுலர் ஜிஎஸ்டினா அவங்க 12% வந்து வரி கட்டணும். அப்போ வந்து அவங்க ஜிஎஸ்டி நம்மள்கிட்ட வசூல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதோட சூழ்ச்சிமம். காசையும் கொடுத்துட்டு இழிச்சவாயன்னு பேர் வாங்குறத விட ரூல்ஸை சொல்லி நம்ம காசையும் காப்பாற்றிக்கிட்டு நல்ல விவரமான ஆளுப்பான்னு பேர் வாங்குறது எப்படி ப்ரோ? நீங்கள் என்ன சொல்கிறீங்க?